வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 17 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குவாண்டம் ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன். இந்த குவாண்டம் ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷனை வந்து டெவலப் பண்ணது யாருன்னா ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், பெங்களூர். அதாவது ரேண்டம் நம்பர் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து 1 2 3னா நம்ம வந்து அப்படியே வரிசையா சொல்றோம். அதுவே ரேண்டம் நம்பர்னா சீரற்ற எண்கள் அந்த மாதிரி சொல்லலாம். இந்த ரேண்டம் நம்பர் ட்ரூ ரேண்டம் நம்பரை வந்து யாரு ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னா ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், பெங்களூர். இந்த ட்ரூ ரேண்டம் நம்பர்ஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, நம்மளால காப்பியும் பண்ண முடியாது. எங்க யூஸ் பண்றாங்க இந்த ரேண்டம் நம்பர்ஸ்னா யூஸ் ஃபார் டிஜிட்டல் செக்யூரிட்டி அண்ட் என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன்னா நமக்கு தெரியும், குறியீடு அப்படின்னு சொல்லி. இப்போ கரண்டா என்ன சிஸ்டம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா சூடோ ரேண்டம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. சூடோ ரேண்டம்னா நமக்கு தெரியும், ஃபால்ஸ் ரேண்டம் நம்பர்ஸ்னு சொல்லலாம். எதை பேஸ் பண்ணினா அல்காரிதம் பேஸ் பண்ணி. சூடோ ரேண்டம் நம்பர் வந்து ஈஸியா என்ன சொல்றது கண்டுபிடிச்சிடலாம். ஆர் வல்னரபிள் டு குவாண்டம் அட்டாக்ஸ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த ரேண்டம் நம்பர்ஸ்லாம் வந்து எந்த அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இருக்குல்ல, பாஸ்வேர்டு அந்த மாதிரி சொல்லலாம். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இல்லைன்னா வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இந்த குவாண்டம் ரேண்டம் நம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அரண் இல்லம். இது வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர். அரண் இல்லம் வந்து என்ன ஷெல்டர் ஹோம்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் இண்டிவிஜுவல். டிரான்ஸ்ஜெண்டர் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து வீடு கொடுக்கறது. அதுதான் வந்து இந்த ஸ்கீமோட இது நோக்கம். அரண் இல்லம் இல்லம் ஸ்கீமோட நோக்கம். எலிஜிபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் above 18 years with an ID from the ஸ்டேட் டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு. அதாவது ஸ்டேட் டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டுல இவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் 18 இயர்ஸ்க்கு அபவ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி மாதிரி ஒண்ணு இது வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்கீம் அண்டர்ல வருவாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஷெல்டர் டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 month to 3 years. அதாவது ஒரு மாசத்துல இருந்து 3 வருஷம் வரையும் ஷெல்டர் டியூரேஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்றாங்க. அதுதான் வந்து இந்த அரண் இல்லமோட ஸ்கீமோட நோக்கம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூனிஃபைட் மார்க்கெட் இன்டர்ஃபேஸ், யூஎம்ஐ. இது வந்து யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஆர்பிஐ. ஆர்பிஐனா நமக்கு தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதோட எய்ம் என்ன, இந்த யூனிஃபைட் மார்க்கெட் இன்டர்ஃபேஸோட எய்ம் என்ன அப்படின்னா டோக்கனைஸ் ஃபினான்ஷியல் அசெட். அதாவது நிதி, ஃபினான்ஷியல் அசெட்னா நிதி சொத்துன்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா யூசஸ் சிபிடிசி அண்ட் பிளாக் செயின் ஃபார் அசெட் டோக்கனைசேஷன். அசெட்னா நமக்கு தெரியும் சொத்து. சிபிடிசி அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி ஃபார் அசெட் டோக்கனைசேஷன். டோக்கனைசேஷனா நமக்கு தெரியும், டிஜிட்டலா மாத்துறது, டிஜிட்டல் டோக்கன்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு பணம், சொத்து அந்த மாதிரி something இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம டிஜிட்டல் டோக்கன்ஸா மாத்துறது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டோக்கனைசேஷன். Similarly, RBI also introduced AI-based UPI help, IoT payments, banking connect, and UPI reserve pay to boost digital payments. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து பூஸ்ட் பண்றதுக்காக ஆர்பிஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணது இதெல்லாமும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ பேஸ்ட் யூபிஐ, ஐஓடி பேமெண்ட்ஸ், பேங்கிங் அண்ட் யூபிஐ ரிசர்வ் பே இதெல்லாமும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அரனியஸ் நாக்ஸ். ஆக்சுவலா இது வந்து ஒரு ஸ்பைடர் ஸ்பீசிஸ். அரனியஸ் நாக்ஸ்ங்கிறது எங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இடுக்கி வைல்ட் லைஃப் சாங்சுரியில கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க இடுக்கி வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னா கேரளால இருக்கு. எப்போ டிஸ்கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா மான்சூன்ல சர்வே பண்ணுவாங்கல்ல, அந்த பீரியட்ல வந்து இந்த ஸ்பைடர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பைடர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தது அப்படின்னா நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியா இருக்குல்ல, அங்க பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி இந்த மாதிரி ஏரியால வந்து இந்த அரனியஸ் நாக்ஸ் அப்படிங்கிற ஸ்பைடர் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அன்பு கரங்கள். இதுவும் ஆக்சுவலா ஒரு ஸ்கீம் தான். ஸ்கீம்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சில எந்த ஸ்கீம்ஸ் வேணா கேட்கலாம். இதுதான் கேட்கணும் அதுதான் கேட்கணும்லாம் சொல்ல முடியாது, எது வேணா கேட்பாங்க. ஸோ பார்ப்போம். இந்த ஸ்கீம் பேர் வந்து அன்பு கரங்கள். லான்ச்டு பை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இதுவும் சீஃப் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடுல.
இதோட பர்ப்பஸ் என்ன? அன்புக்கரங்களோட பர்ப்பஸ் என்ன அப்டின்னா, டு சப்போர்ட் பேரன்ட்லெஸ் சில்ட்ரன் அண்ட் பிரிவென்ட் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ். அதாவது அப்பா, அம்மா இல்லாம குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும், டு பிரிவென்ட் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ்னா, சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாவர்ட்டி அது ரிலேட்டடா வந்து ஸ்கூல்லாம் போமாட்டாங்க. பாதியிலே ஸ்கூல விட்டு நின்றுருப்பாங்கல்ல. அவங்களுக்காக அவங்க வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும். இந்த மாரி போகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் தான் இந்த அன்புகரங்கள் ஸ்கீம். இதோட பெனிஃபிட் என்ன அப்டின்னா, மந்த்லி வந்து 2000 ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து குடுக்குறாங்க அந்த குழந்தைங்களுக்கு. எத்தன வயசு வரைக்கும் அப்டின்னா, டில் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இது வந்து ஆக்சுவலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. இதனால வந்து என்னென்ன பெனிஃபிஷியரீஸ் ஆ அடைஞ்சிருக்காங்க நம்ப குழந்தைங்க அப்டின்னா, மதுரையில வந்து 347 சில்ட்ரனுக்கு வந்து குடுத்துருக்காங்க. திருச்சியில 377 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஆ இந்த மந்த்லி 2000 ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அன்புக்கரங்கள் ஸ்கீம் அண்டர்ல அப்டின்னு சொல்லி சொல்ல வராங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்கவேஷன் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல எப்பவுமே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்ஷியன்ட் டோல்மென்ட்ஸ். அம் இந்த ஏன்ஷியன்ட் டோல்மென்ட்ஸ் வந்து எங்க ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, லொகேஷன் வந்து மேத்துப்பறை நியர் திருமலை, கொடைக்கானல்ல வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அ கொடை கொடைக்கானல் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் நமக்கு தெரியும். இந்த ஏன்ஷியன்ட் டோல்மென்ட்ஸ் வந்து எ எங்க யாரு பண்ணது? யார் எக்ஸ்கவேட் பண்ணதுன்னா, ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஏன்ஷியன்ட் டோல்மென்ட்ஸ் வந்து எவ்வளோ வருஷம் பழமையானதுன்னு சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஒரு 5000 இயர்ஸ் ஓல்ட் வந்து பழமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்வே பண்ணது யாரு அப்டின்னா, ஜெஸ்விட் பிரைஸ் இன் ஏர்லி 1900. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டால்மென்ட்ஸ் எல்லாம் வந்து சர்வே பண்ணவரு. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்டின்னா, அன்ரெஸ்ட் ஸ்டோன்ஸ் ஆன் ராக்கி ரிட்ஜஸ் அண்ட் ஸ்லோப்ஸ். அன்ரெஸ்ட் ஸ்டோன்ஸ் அப்டின்னா ஒண்ணும் இல்ல. செதுக்கப்படாத கல்லுன்னு சொல்லலாம். அப்படியே இருக்குல்ல கல் அது பாட்டுக்கு. அந்த மாரி கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செதுக்கப்படாத கல். ஆ எங்கன்னா ராக்கி ரிட்ஜ் அண்ட் ஸ்லோப். ஸ்லோப்னா நமக்கு தெரியும் சரிவுகள். சரிவுகள் அந்த மாரி ஏரியால வந்து செதுக்கப்படாத கல். ஆ இருக்கிறது. அதுதான் வந்து டால்மென்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்டின்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக் பரியல் மானுமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா லொகேஷன் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து இது எத்தன வருஷம் ஓல்டுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அன்ரெஸ்ட் ஸ்டோன்ஸ் ஆன் ராக்கி ரிட்ஜஸ் அண்ட் ஸ்லோப்ஸ். அப்புறம் யாரு எக்ஸ்கவேட் பண்ணாங்க அந்த பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து காஃப் சிரப் பத்தி. இந்த காஃப் சிரப் பார்த்தீங்கன்னா, கோல்ட் ரெஃப் அப்படின்னு சொல்லி ஒரு காஃப் சிரப் ஓகேங்களா? சாரி. கோல்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒரு காஃப் சிரப். அந்த காஃப் சிரப் வந்து நம்ம தமிழ்நாடுல பேன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, என்னைக்கு பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அக்டோபர் 1, 2025 வந்து பேன் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாரி மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் சைட்ல வந்து இந்த மாரி அந்த காஃப் சிரப்ப வந்து ஆ குடிச்சிட்டு ஒரு 11 குழந்தைங்க இறந்திருக்காங்கல்ல. அந்த ரீசன்னால நம்ம தமிழ்நாடுல வந்து அது பேன் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா, அக்டோபர் 1, 2025. இதோட ரெகுலேட்டரி அத்தாரிட்டி யாரு அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎன்எஃப்இ. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூ பிசிசிஐ பிரசிடென்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆனா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 37 பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஐ யாரு அப்படின்னா, மிதுன் மன்ஹாஸ். எங்க வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க? இவரு தான் வந்து 37th பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஐ அப்படின்னா, எந்த மீட்டிங்ல அப்படின்னா, 94த் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆஃப் பிசிசிஐ எங்க நடந்துச்சு அப்படின்னா, மும்பைல. ஹெல்ட் இன் மும்பை. ஆனா இது வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா, மிதுன் மன்ஹாஸ்க்கு முன்னாடி பிசிசிஐ பிரசிடென்ட் யார் இருந்தாங்க அப்படின்னா, ரோகன் பின்னி. அவங்க வந்து இருந்தாங்க. இவங்களோட சக்சஸர் தான் வந்து மிதுன் மன்ஹாஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ரேஞ்சர் அவார்ட்ஸ் பார்ப்போம். இது வந்து மொத்தம் அ எத்தன பேர் வாங்கியிருக்காங்கன்னா, 13 ரேஞ்சர்ஸ் அவங்களோட ரேஞ்சர் இவங்கலாம் தான் வந்து இந்த அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த அவார்ட் பிரசன்ட் பண்ணது யாருன்னா, ஐயூசிஎன் வேர்ல்ட் கமிஷன் ஆன் புரொடெக்டட் ஏரியாஸ். இவங்க தான் வந்து இந்த அவார்ட வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் என்ன அப்டின்னா, டு ரைஸ் அவேர்னஸ் ஆஃப் ரேஞ்சர்ஸ் ரோல் இன் பயோடைவர்சிட்டி அண்ட் எக்கோசிஸ்டம் புரொடக்ஷன். அவேர்னஸ் கொண்டு வரணும். அந்த எக்கோசிஸ்டம் புரொடக்ஷன்ல ஆ அந்த மாதிரி இருக்கிற ரேஞ்சர்ஸ்ங்களுக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் ரேஞ்சர் அவார்ட் வந்து குடுத்துருக்காங்க. மொத்தம் 13 ரேஞ்சர்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சுகம்யா பாரத் ஆப்.
இந்த ஆப் வந்து ரீவாம்ப் பண்ணியிருக்காங்க. யாரு பண்ணியிருக்காங்க அப்டின்னா, கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரீவாம்ப்னா நமக்கு தெரியும். என்ன புதுப்பிக்கிறதுன்னு சொல்லலாம். இதோட எய்ம் என்ன அப்டின்னா, டு என்ஹான்ஸ் அக்சஸிபிலிட்டி ஃபார் திவ்யான்ஜன் பெர்சன் வித் டிசபிலிட்டீஸ் அண்ட் எல்டர்லி சிட்டிசன்ஸ். அக்சஸிபிலிட்டினா நமக்கு தெரியும். ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும் அப்டிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பெர்சன் வித் டிசபிலிட்டீஸ் அண்ட் எல்டர்லி சிட்டிசன்ஸ். எப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சுகம்யா பாரத் ஆப் வந்து அப்டின்னா 2021 யாரு? எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பை மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசா வந்து என்ன ஃபீச்சர் வந்து இதுல ஆட் பண்ணி இந்த சுகம்யா பாரத் ஆப் வந்து ரீவாம்ப் பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ பவர்ட் சாட்பாட் ஃபார் ரியல் டைம் அசிஸ்டன்ஸ் இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து இந்த சுகம்யா பாரத் ஆப்போட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இன்டென்சிட்டி GEI அதோட டார்கெட் ரூல்ஸ் வந்து என்ன 2025 அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இன்டென்சிட்டி டார்கெட் ரூல்ஸ் வந்து எத்தனை செக்டருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. லீகலி பைண்டிங் ரூல்ஸ் அண்டர் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இன்டென்சிட்டி டார்கெட் ரூல்ஸ் 2025 கண்டிப்பா அதாவது லீகலி பைண்டிங் ரூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டிப்பா ஆம், என்ன சொல்றது சட்டப்பூர்வமா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அதைய அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஹை எமிஷன் யூனிட்ஸ் வந்து இது கவர் பண்ணுது 282 ஹை எமிஷன் யூனிட்ஸ் வந்து கவர் பண்ணுது. மீன்ஸ் 2 ஹை எமிஷன் யூனிட்ஸ் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் சொல்லலாம். என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்னா சிமெண்ட், அலுமினியம், ஆல்கலி இண்டஸ்ட்ரி, பல்ப் அண்ட் பேப்பர் செக்டர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கவர் பண்ணுது. அதாவது எமிஷன் இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா டன்ஸ் ஆஃப் CO2 ஈக்குவலன்ட் பர் யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் அவுட்புட். அதாவது இது எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் இண்டஸ்ட்ரி ஒன்று எடுத்துக்கலாம். கிளாஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ரா மெட்டீரியல் போட்டு கிளாஸை வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல அப்போ ஒரு சில கார்பன் வந்து எமிட் ஆகும்ல அந்த கார்பன் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் தான் எமிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் படி தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மேல கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபெயிலிங் டார்கெட்ஸ் பை கிரெடிட் அண்ட் பே காம்பன்சேஷன் அதான் சொல்ல வரேன். என்னன்னா கார்பன் வந்து அதிகமா எமிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும்னா காம்பன்சேஷன் வந்து பே பண்ணணும். அதே டார்கெட்டை வந்து மீட் பண்ணிட்டாங்க. இப்போ எமிஷன் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்பன் கிரெடிட் வந்து கொடுப்பாங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கு. அதுதான் வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இன்டென்சிட்டியோட டார்கெட் ரூல்ஸ் 2025 சொல்றாங்க. இது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து நம்ம தமிழ்நாடுல இருக்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல அதுல வந்து நிறைய கேஸ் கார்பன் எமிட் பண்றாங்கல்ல அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதிகமா எமிட் ஆனா காம்பன்சேஷன் வந்து ஆர்கனைசேஷன் பே பண்ணணும். கம்மியா எமிட் ஆனா நமக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்து ஆர்கனைசேஷனுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. கார்பன் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து குவிஸ் பார்ப்போம். விச் ஸ்கீம் இஸ் லான்ச் டு சப்போர்ட் parentless children and prevent school dropouts? மறக்காம வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா யூடியூப்ல வந்து நான் போஸ்ட் போடுறேன். அந்த போஸ்ட்ல வந்துட்டு நீங்க எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன் விச் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இந்தியன் டால்ஸ் ஃபார்ம் were recently founded? இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசெண்டா ஏன்ஷியன்ட் டால்ஸ் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா யூடியூப்ல வந்து நான் போஸ்ட் போடுறேன். நீங்க அங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ.